எல்லாம் போயிருவியா? வந்துட்டு இருக்கோம் நானும் அப்பாவும் போயிட்டு வந்து கீழே வந்து கொஞ்சம் இல்லை போயிடும். உங்களுக்கு வந்து மழை பிரச்சனை வந்து பார்த்து அது வந்து என்னன்னா கேட்டோம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களோட பிளெஸிங்கால நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போதைக்கு லலிதாவும் நல்லா இருக்காங்க. உங்களால நீங்க போற லைக், நீங்க போற கமெண்ட், நீங்க போற வந்து பிரேயர்ஸ், நீங்க எங்க மேல இருக்கிற அவ்வளோ லவ், அவ்வளோட பாசம் எல்லாமே சேர்த்து நாங்க நல்லா இருக்கேங்க. நீங்களும் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு குட்டி கமெண்ட் பண்ணுங்க. இருக்கு நேற்று ஒரு அக்கா போன் பண்ணாங்க, ஏய் வீடியோ போறதே இல்லையா உனக்கு, உன் வீடியோ காசு நான் எவ்வளவு நேரம் தானே வெயிட் பண்றேன் அப்படின்ட்டு. சிமெண்ட் வச்சா பூச முடியும் தலையிலே நிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நேற்று அக்கா போன் பண்ணாங்க. அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளவு நேரம் தான் உங்க வீடியோக்காக நான் வெயிட் பண்றது, சீக்கிரம் போட்டுருங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த அக்கா கிட்டே சொன்னேன், வேணா நீ குச்சிரு, நீ குச்சிரு, இங்க பாருங்க தண்ணி குடிக்கிறதுக்கு அது என்ன தண்ணி தெரியுமா? தண்ணி குடிச்சிட்டு அதுலயே ஊட்டுறா, அதுலயே டேஸ்டே ஒரு மாதிரியா இருக்குது. போதும் நானா சரி. அதனால அந்த அக்கா கிட்டே சொன்னாக்கா, சீக்கிரம் போட்டுறேன்க்கா, எங்களால முடிஞ்ச வீடியோ ஏதோ ஒண்ணு லலிதா என்ன பண்றா, இன்னைக்கு என்ன பண்றா அப்படின்னு பாக்குறதுக்காக வந்து அந்த அக்கா கேட்டாங்க. சரிக்கா நான் தினமும் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அது வந்து மத்தூர் கோயில் எங்க இருக்கு அப்படின்னு. திருத்தணி தாண்டி தாங்க இருக்கு அந்த மத்தூர். அது வந்து திருப்பதிக்கு போற ரூட்டு, அப்புறம் நகிரி அந்த மாதிரிலாம் போற ரூட்டு. கோனை ஃபால்ஸ், முக்கியமா வந்து கோனை ஃபால்ஸ் நிறைய பேர் போட்டு போயிருக்கீங்க. அந்த ரூட்டு தான். ஆமா, மாகாத்தோப்பு நிறைய இருக்கும். அந்த ரூட்டு தான் மத்தூர் கோயில். மத்தூர் அந்த மெயின் ரோடே போகுது. உள்ள திரும்பினோம்னா ஸ்ட்ரைட்டா போன கோவில் தான். ஜஸ்ட் ஒரே ஒரு கொஞ்சம் நடந்தும் போலாம், ஆட்டோல. ஏன்னா ஆட்டோ ரயில்வே கேட் தாண்டினோடனே ஆட்டோ நிறைய இருக்கு, நீங்க ஆட்டோலயும் போலாம். அப்புறம் வந்து நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியா வீட்டுக்கு வந்தேங்க. வீட்டுக்கு வந்து நல்லபடியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா அந்த கோயிலுக்கு போயிட்டு பாருங்க கயிறெல்லாம் கட்டிட்டு வந்துடும். காட்டுமா கோவிலுக்கு போனோம் நாங்க. கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க சாமி பார்த்தோம். சாமி பார்த்தோம்னா அந்த சாமியார் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து இப்ப வரல, இது வந்து ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடில இருந்தே வந்துன்னு இருக்கு அப்படின்னாங்க. அப்பெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் எங்க வீட்லயே தெரியாத விஷயம். இப்ப உங்ககிட்டதான் நான் அதை ஷேர் பண்றேன். நம்ம வீட்லயே தெரியாத விஷயம் என்னன்னா, நானும் அப்பா வந்து வண்டியில போயிட்டு இருந்தோம். அப்ப வண்டியில போறப்ப நம்ம அரக்கோணம் அந்த தாழ்வாடி இருக்கு, அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி ஒண்ணு பெரிய வண்டி வந்து அந்த வண்டி. ஆனா வந்து பாப்பா வந்து நான் இந்த சைடு வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த சாமியார் சொன்ன உடனேதான் நான் இதை வந்து நான் சொல்றேன். ஆனா இந்த வீட்டுல இவங்களுக்கும் தெரியாது, மாமாவுக்கும் தெரியாது, அம்மாவுக்கும் தெரியாது. ஆனா முன்னாடி அப்பாவுக்கு கூட தெரியாது. ஏன்னா நைட் அவர் வந்து நானும் வெயிட்டு, பாப்பாவும் வெயிட், அதனால அவரால் ஓட்ட முடியாது இல்லைங்களா. எப்போ நடந்தது இது? அதான் ஜனவரி ஸ்டார்டிங், ஜனவரிக்கு முன்னாடியோ, போன வருஷமும் இன்னமும் பாப்பா பர்த்டேக்கு முன்னாடியா? பாப்பா பர்த்டேக்கு முன்னாடி நடந்தது. வந்துட்டு இருக்கோம், நானும் அப்பாவும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். பிளவுஸ் என்னமோ தைச்சிட்டுதான் நினைக்கிறேன். வந்துட்டு இருக்கோம். வந்துட்டே இருக்கும்போது அப்பா அதை திறந்து திரும்பினாங்க பாருங்க. திரும்பினோன்னா ஒரு வண்டி ஸ்பீடா வந்தது. கொஞ்சம் இல்ல எனக்கு இந்த முட்டி போயிட்டு இருக்கும். இந்த முட்டி கால் போயிட்டு இருந்ததுன்னா ஃபுல்லாவே இந்த முழங்கால் இல்லாத மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஆனா நான் அப்பா கிட்ட சொல்ல, ஏன்னா அப்பா அப்படியே தடுமாறி நோண்டு போல அந்த வண்டி மினிமா வந்து அப்படியே போயிடுச்சு. பெரிய வண்டி. ஆனா அது அவ்வளவு ஒரு பயமாயிடுச்சு. அந்த மாதிரி அந்த டைம் அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது எனக்கு. அது இப்பதான் வந்து நான் மாமா கிட்ட எதனால சாமி இந்த மாதிரி பால் நினைச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, கை தொழில் பண்றீங்க. அப்ப கை தொழில்னா வந்து மாமாவும் வேலைக்கு போல, நானும் வேலைக்கு போல. அப்பா சைக்கிள் பண்றது அதுவான்னு கேட்டேன். அது அப்பான்னு சொல்லப்பா, நம்மளன்னு சொன்னாங்க. அவங்க நம்மளன்னு சொன்னதுனால வந்து என்ன தொழில ஒரு நம்ம வந்து யூடியூப் தான் வச்சு நடத்திட்டு இருக்கோம். அதுதான் ரன் பண்ணிட்டு இருக்காரு மாமா இப்போதைக்கு. அதுவான்னு நாங்க கேட்டோம். அது இல்லாத எதனா தொழில் பண்றீங்கன்னா எங்களுக்கு அந்த டைம் ஞாபகமே இல்ல. நம்ம இந்த கருங்காலிய கப் சாம்பிராணி, தூள் சாம்பிராணி, பால் சாம்பிராணி இது விற்கிறது ஞாபகமே இல்ல.
அப்புறம் தான் சடனா வந்து அம்மா எடுத்துட்டு வந்தாங்க. அம்மா பின்னாடி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து எந்த கோவிலுக்கு போனாலும் அம்மா வந்து ஒரு பாக்ஸ் ஒரு கப்பு சாம்பிராணி ஏதாச்சும் எடுத்துக்குவாங்க. ஏன்னா நம்ம கோவில்ல போய் வச்சு வேண்டிடுவோம். நான் வாயில இருந்து நான் வாங்கிக்கணும். சரி வாங்கிக்கப்பா வாங்கிக்கப்பா நீ தரமாட்டேன். பெருசா கூட அப்பாக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மா எடுத்துட்டு வர அப்புறம் தான் நாங்க சொன்னோம், நாங்க வந்து கருங்காலையில வந்து கப் சாம்பிராணி பால் சாம்பிராணி தூள் சாம்பிராணி இப்ப டீசெண்டா பாத்தீங்கன்னா ஊதுவத்தி இது தயாரிச்சு இருக்கோம் சாமி அப்படின்னும். உடனே அவர் என்னன்னாரு, பரவாயில்ல நீங்க இந்த தொழில் பண்றீங்களா, இந்த தொழில் வந்து இந்த தூள் உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு கேட்டாரு. அப்பதான் நாங்க சொன்னோம், இல்ல சாமி இது வந்து இந்த உங்களுக்கே தெரியாது இல்ல, நிறைய பேர் வந்து இந்த கருங்காலயத்துல வந்து சாமிங்க சிலை செய்யறாங்க அப்படின்னா. ஆமாமா அது தெரிஞ்ச கதை தான் அப்படின்னா. அதுலதான் வந்து பிள்ளையாரு முருகர் லட்சுமி விநாயகர் முருகர் லட்சுமி சரஸ்வதி இவங்கெல்லாம் சேர்ந்து எல்லா சாமியும் ஐயப்பன் அந்த சாமி எல்லா சாமியும் செதுக்கி எடுக்கிறாங்க பாத்தீங்களா. அந்த தூளை தான் நாங்க வாங்குறோம். அந்த தூள் அந்த சாமிங்க தூளையும் நம்ம வாங்குறோம். பிளஸ் பாத்தீங்கன்னா அந்த கருங்காலிய தூளை நம்மளுக்கு வந்து பெனிஃபிட். அது பெனிஃபிட் இன்னும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா நம்ம வந்து செதுக்கிட்டுதான் வாங்குறோம். அது மேக்ஸிமம் வந்து குங்குலியம்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் வந்து ஆக்ட் பண்றதுனால நம்மளுக்கு வந்து அது நதியெல்லாம் கிடைக்காது. ஆமா உங்களுக்கு யாரா செய்வனை வச்சாலும் காட்டி குத்துருவோம் நாங்க. அததாங்க இப்ப எங்களுக்கு நடந்துருக்கு. அதுதான் இப்போ நான் வரேன் பாருங்க, மெயின் பாயிண்டே அதாங்க. சொல்லிட்டேன் இல்லீங்களா, காட்டி குடுத்துருவோம்னு சொன்னேன் இல்லீங்களா, அதுதான் காட்டி குடுத்துச்சு. எது எங்களுக்கு பண்ணாங்களோ அது வந்து காட்டி குடுத்துச்சு. இவ வந்து நல்லா இருக்க கூடாது, என்னை விட்டு வெளியே போயிடணும், இந்த ஃபேமிலி வந்து எப்படி சொல்றது ஏதோ ஒண்ணு நடக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒண்ணு பண்ணிருக்காங்க. அது வந்து நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த இது வந்து எங்களுக்காக யோசனை இல்ல, கோவிலுக்கு போறோம் நம்மளுக்கு நம்ம வீட்டுல என்னன்னா இது போட்டியா சரி விடு பாருங்கண்ணா. அப்புறம் என்னன்னா நிறைய பேர் நம்ம ஃபேமிலிங்க சொல்லியிருந்தாங்கப்பா கோவிலுக்கு போங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது நடந்த 2வது நாளே அமாவாசை வந்தது. சரி அமாவாசை நானும் அப்பா வந்தா போற மாதிரி இருந்தோம். கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே நம்ம வந்து பண்ற வியாபாரமும் சரி நம்ம பண்ற விஷயம் சரி நம்மளுக்கே அது வந்து நல்லது நடக்குது அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே வீட்டு வேலையும் நடந்துட்டு இருக்கு. வீட்டு வேலை நடந்துட்டு அதான் மறுநாள் இல்ல கோயிலுக்கு போயிட்டு மறுநாள்ல வந்து வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கு. நடந்து முடிஞ்சவொடனே அண்ணாண்ட போயிருக்கேன் லலிதா, நம்ம தோட்டத்துக்கு போயிருக்காங்க. வேலை செய்யறவங்களே பயந்துட்டாங்க. தோட்டத்துக்கு போயிருக்கும் போது ஒரு விஷயம் பார்த்துருக்கா, அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்க பாருங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, எனக்கே சொல்லலை என்னது இது அப்பாவுக்கு வந்து. ஏன்னா அங்க கோவில் எலுமிச்சம்பழம் கொடுத்துருப்பாங்க பத்தியா, அதுன்னு நினைச்சிட்டு தான் அப்பா வந்து அப்பா கிட்ட கேட்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைச்சு அப்பா கிட்ட கேட்டா இல்ல நான் எதுவும் பண்ணல அப்படின்னு. அப்போ பார்த்தோன்னா அதுல வந்து மஞ்சள் தடவை இருக்கு, உள்ள வந்து குங்குமம் வந்துருக்கு போல, எல்லாமே இருந்திருக்கு. நம்மளுக்கு ஏதோ பண்ணிருக்கேன். ஓகே இது எப்படி சொல்றது, நீங்க எங்களை நல்லா இருக்க கூடாதுன்ட்டு நீங்க பண்ணீங்கன்னா அது உங்களுக்கே தான். ஆனா வந்து இனிமேல் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா கேமரா இருக்கு, கேமராவும் வச்சிருக்கோம். இன்னும் ஒரு 2-3 கேமரா வாங்கணும். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இல்லாத டைம் பண்ணாங்களா நாங்க இருக்கும் போதே பண்ணாங்களா என்னன்னு தெரியல. எல்லாம் சொல்லுவாங்க கஷ்டம் வந்தா விட்டுட்டு போயிடுவாங்கன்ட்டு. நாங்க கஷ்டம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி நாங்க 2 பேரும் இப்படியே தான் இருக்கோம். எங்களை பிரிக்கணும்னு நினைச்சு நிறைய பேர் இருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் தோத்துதான் போயிருவீங்க. உண்மையிலேயே சொல்றேங்க, இது வந்து நாங்க பண்றது வியாபாரத்துக்காக தயவு செய்து நினைக்காதீங்க. ஏன்னா வந்து எங்களுக்கு அது காட்டி கொடுத்துருச்சு. சென்னையில குடோன்ல தான் வச்சு அதை நடத்திட்டு இருந்தோம். இப்ப வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தோடனே ஒரு சிம்டம்ஸா வந்துட்டு இருந்தது. ஏன்னா வீட்டுல வந்து இங்க நம்ம ஏரியால கேட்கறதுனால நான் கொஞ்சம் எடுத்துன்னு வந்து வீட்டுல பேக் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களே பாருங்க, சாமி பக்கம் திறந்து பாருங்க. தீவாணி பாப்பா பாருங்க எவ்வளவு சொப்பு எப்படி கொட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் எடுத்தா சண்டை போட்டு அடிப்பாங்க. ஐயோ வெறுப்பேற்றுறாங்க என்ன இதான் நான் அங்கே இருந்தானா பாருங்க. ஃபுல்லாவே நான் வந்து பேக்கிங் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஃபுல்லாவே நாங்க வந்து பேக் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா வீட்டுல தான் வந்து நிறைய வச்சிருக்கேன் நானு. பின்னாடி வா, வெளியே வா, பின்னாடி. அங்க காட்டுமா
இது பாருங்க ஃபுல்லாவே நம்ம வந்து வீட்ல வந்து நான் கடைங்களுக்கு கொடுக்கறதுனால இதெல்லாம் வந்து வீட்லயே வச்சு பண்றேன். இந்த மொத்த ப்ராடக்ட் வந்து நம்ம வீட்ல வந்து கொஞ்சம் நான் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வீட்டுங்களாலே கேக்குறாங்க பாப்பா, நம்ம வீட்டுங்களாலே கேக்குறதுனால வந்து நான் வீட்லயே வச்சு வந்து பேக்கிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒன்னும் பாருங்க இதெல்லாம் 120 ரூபா வெடி, இதெல்லாம் வந்து இங்க கேக்குறாங்க அப்படின்ட்டு முக்காவாசி நம்ம இங்க வாங்கிட்டு வந்துட்டோம். அது இதெல்லாம் வீட்டுக்கு வந்ததுனால எனக்கு காட்டி கொடுத்துதான் என்னன்னு தெரியல. நாங்க சொல்றதோட நாங்க உங்களுக்கு காட்டுறோம், நீங்களே பாருங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. காய் சீவர் தான் காய் சீவர் தான். எது நான் காய் சீவத்து காய் காய் கை 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 போட்டு கை கிச்சிக்கும் கை இந்த சின்ன கூட்டு குடும்பத்துல வந்து குட்டையை குழப்பற மாதிரி சில விஷயங்கள் பண்றதுதான் எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. யாருக்கு குடும்பமும் நாங்க கெடுக்கல, யாரையும் தள்ளி விட்டு நாங்க முன்னேறல. எங்க தயவுல நாங்க போல வீட்டை சுத்தி காட்டினா கூட அப்பா இருக்க மாட்டாரு. இன்னைக்கு எல்லாம் போய் அங்க ரோட்ல முட்டி போட்டு அவரு 10 ரூபாய் வீலுக்கு முட்டி போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் காத்து பிடிச்சி 4 சைடும் உட்காந்து ஏந்துக்கணும் அவரு எல்லாமே. எங்களுக்கு எங்க மேல என்ன அவங்களுக்கு அவ்வளவு வெறி, அவ்வளவு போறாமன்னு தெரியல, அவ்வளவு வந்து அழிக்கணும்ட்டு எதுக்கு இவ்வளவு. நல்லா இருங்க, நாங்க கெட்டு போனாலும் நீங்க நல்லா இருக்கணும்னு சாபமும் கொடுக்க மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். நாளைக்கு உங்களுக்கு ஆமா, இப்ப நீங்க எங்களுக்கு பண்றீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு யாரும் மத்தவங்க பண்ணுவாங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா வந்து சீக்கிரம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து இன்னும் ஒரு 2 கேமரா வாங்கணுங்க. அதுதான் வேலை நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு கேமரால பாக்குறோம் இருக்கு, அது யாருக்கும் காட்டக்கூடாதுன்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும். இன்னும் வந்து வயர்லெஸ் கேமரா 2 வாங்கி வந்து வைக்கணும். ஆனா வந்து நம்ம அந்த கேமரா வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாது, உண்மையிலே தெரியாதுங்க, யாருமே தெரியாது. இன்னும் காம்பவுண்ட் கட்டிட்ட பிறகுதான் இன்னும் வந்து 2-3 கேமரா வைக்க வேண்டியதா இருக்கு. சீக்கிரம் பண்ணிடலாம். என்ன நடக்குது நம்ம வீட்டுல இனிமேல் நல்லதாவே நடக்கணும்ட்டு சாமி கிட்ட போய் வேண்டிட்டு வந்திருக்கோம். இனிமே நல்லதாவே நடக்கும். அதுக்கு நீங்க எங்க கூட இருங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே வேணும். எங்களுக்கு ஆதரவு எப்பவுமே, உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. அப்புறம் வந்து லலிதாவுக்கு போயிட்டு வந்ததுனால பேய் எதுவும் பிடிக்கலங்க, அது மென்ஷன் பண்ணிடுறேன். பேய் எதுவும் பிடிக்கல, ஏன்னா அவ மேல சாமி இருக்கிறதுனால பேய் எதுவும் பிடிக்கல. அது என்னன்னா ஒரு வைப்ரேட்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, ஒரு தீண்டுதுன்னு அதை சொல்ல, ஒரு கெட்டது ஒண்ணு நடக்குதுன்னா ஒரு வைப்ரேட் ஆகும். இப்ப வந்து பாம்பு வருது, அது சும்மா நம்ம மேல ஏறிட்டு போயிடுது, கடிச்சிட்டு போற ஏத்த போன போது கடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல், அந்த மாதிரிதான். அதனால பேய் எதுவும் பிடிக்கல. சைக்காட்ரிஸ்ட் போற அளவுக்குலாம் வந்து லலிதாக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஓகே, இன்னைக்கு இதுதான் வீடியோ. ஏன்னா வந்து என்ன நடக்குதுன்னு உங்ககிட்ட சொல்லணும் இல்லைங்களா. சில பேர் வந்து ஆக்டிங்னு வைங்க, அப்புறம் வந்து நடிக்கிறாங்கன்றீங்க, அப்புறம் வந்து டிராமா ஃபேமிலி எதா வேணா போடுங்க. ஆனா எந்த ஒரு கமெண்ட்ஸும் நம்ம சேனல்ல இருக்காது. நான் வாயில சொன்னாதான் உண்டு. அது பாருங்க, அத்தை, மாமா, அண்ணா, எல்லாரும் நல்லா இருங்க. அக்கா எல்லாம் நல்லா இருங்க, எல்லாம் நல்லா இருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி சொல்லலாம். நன்றி நன்றி முன்னாடி சொன்னா நன்றி. பாய்.